குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு 2 வயது இருக்கின்ற பொழுது குழந்தைகளை எல்லாம் 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏரோது அங்கே அரசு ஆணை பிறப்பிக்கிறார். அப்பொழுது மீண்டுமாக வானதூதர் அவருக்கு கனவில் தோன்றி குழந்தையையும் தாயையும் எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு நீங்கள் எகிப்துக்கு தப்பித்து செல்லுங்கள் அப்படின்னு மீண்டுமாக ஒரு சவால் கனவிலே சூசையப்பருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் நினைத்திருந்தால் எனக்கு எதற்கு இந்த சவால் எல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த சவாலை வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் குடும்பத்தினுடைய ஒரு சிறந்த தலைவராக எனக்கு பொறுப்பு இருக்கிறது என்கிற முறையிலே அவர் குழந்தையையும் அன்னை மரியாளையும் சுமந்து கொண்டு எகிப்திற்கு தப்பி சென்று ஏரோது இறக்கும் வரை அவர் குழந்தை இயேசுவை பார்த்து கொண்டதாக நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஆக சூசையப்பரை பற்றி சிந்தித்து பார்க்கிற பொழுது வெறும் நேர்மையாளர், நீதிமான் என்பதோடு மட்டும் நின்று விடாமல் அவர் குடும்பத்திலே ஒரு பொறுப்புமிக்க தந்தையாக, மனைவியை அன்பு செய்யக்கூடிய ஒரு கணவராக, குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு நல்ல தந்தையாக, குடும்ப பொறுப்பாளராக, தலைவராக இருந்தார் என்பதையும் நாம் இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதிலும் குறிப்பாக இயேசுவுக்கு இந்த மண்ணுலக வாழ்விலே ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடியவராக சூசையப்பர் விளங்கினார். அதைத்தான் நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 13வது பிரிவு 55வது இறைவார்த்தையிலே இயேசு கிறிஸ்து ஞானத்தோடு மக்களுக்கு போதிக்கின்ற பொழுது அவர்கள் இயேசுவை பார்த்த இந்த வார்த்தை தான் சொன்னார்கள், இவர் தச்சருடைய மகன் அல்லவா என்று சொல்லி அந்த அடையாளத்தை இயேசுவுக்கு கொடுத்தவர் சூசையப்பர். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் இயேசுவுக்கு அடையாளம் கொடுக்கக்கூடியவர்களாக, சூசையப்பரை போன்று அடையாளம் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்கிறோமா என்பதை பற்றி சிந்தித்து பார்க்கவும் இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக எப்படி நாம் அடையாளம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவருமே கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த அடையாளத்தை சூசையப்பரை போன்று நாமும் இயேசுவுக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். சூசையப்பருடைய வாழ்க்கையை பின்பற்றி நாமும் இயேசுவுக்கு ஒரு உயிருள்ள அடையாளமாக, சிறந்த சாட்சியாக வாழ முயற்சி செய்கிற பொழுது சூசையப்பரை போல நாமும் இயேசுவுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக, நாமும் இயேசுவின் சாட்சியாக மாற முடியும் என்கிற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை அற்புத குழந்தை இயேசு வழியாக தெரிவிப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டும் என்று குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகள், திக்கற்றோர், முதியவர்கள், மனக்கலக்கம் அடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டும் என்று குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்கவும் வேண்டும் என்று குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். இளைஞர்கள், இளம் பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டும் என்று குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசிர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டும் என்று குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பண்டாட்டுகளையும் மௌனமாக எடுத்துரைப்போம். எங்கள் அன்பு தந்தையாக இறைவா, குடும்பங்களின் முன்மாதிரியும் ஒரு கணவருக்கு, தந்தைக்கு மாதிரியுமாக நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள புனித சூசையப்பருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே அவர் வழியாக நாங்கள் கேட்கின்ற மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். எத்தனையோ குடும்பங்கள் கணவன், மனைவி, குழந்தைகள் இவரிடத்திலே அன்பு குறைவினால் அல்லது அவர்களுக்குள் நம்பிக்கை குறைவினால் குடும்ப உறவிலே தளர்ச்சியும், அதன் வழியாக பிரிவுகளும், அதனால் குடும்பங்களில் மகிழ்ச்சியின்மையும் உருவாகின்ற நிலைமையை பார்க்கிறோம். அவர்கள் மீது இறங்கி குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ
அருள் புரிய இறைவா மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக விண்ணக தந்தையை இடத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். ஆமென். ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக சந்தித்தேன் என்னையே முடிவாக சந்தித்தேன் என்னையே முடிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினே. தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போலிருந்து காப்பாற்றும் வண்ணம்
நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளரென அவரை நீர் உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் அன்டோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஆக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எம்மை காத்து உட்கொள்ளும் எங்களுக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். கையில் உரைத்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் இழந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உரைத்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் இழந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகி நீ திரியாகவா, மலராகி நீ மரமாகவா. மெழுகாகி நீ திரியாகவா, மலராகி நீ மரமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திட என் தலைவா. அறிவிப்புகள். பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் திருப்பலியில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் அன்பு இறை மக்களே, இந்த திருப்பலியானது குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட்டிலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இந்த திருத்தலம் திருச்சி மாவட்டம் திருச்சி நகருக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது. 1/5/2014 ஆண்டு குடந்தை மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் புனிதப்படுத்தி திருச்சபை சட்ட தொகுப்பு வரைமுறைப்படி இதனை மறைமாவட்ட திருத்தலமாக அறிவித்து பிரகடனம் செய்துள்ளார்கள்.
இத்தகைய சிறப்பு பெற்றுள்ள ஒரே திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட் குழந்தை இயேசு திருத்தலமாகும். எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் மாலை நேரங்களில் தனிப்பட்ட விதத்தில் வந்து குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபம் செய்து பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சாட்சி சொல்கின்றார்கள். சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் காலை 11:30 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து நடைபெறும் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை வழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபம் செய்து பல நன்மைகளையும் புதுமைகளையும் உடல் உள்ள சுகத்தையும் பெற்று பலரும் சாட்சி சொல்கின்றார்கள். உங்கள் ஜெபங்களையும் நன்றி காணிக்கைகளையும் நீங்கள் எழுதி அனுப்பினால் உங்கள் விண்ணப்பங்கள் குழந்தை இயேசுவின் பீடத்தில் வைத்து ஜெபிக்கப்படும். வியாழக்கிழமைகளில் நடைபெறும் நற்கருணை ஆராதனையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படும். நீங்கள் அடைந்துள்ள அற்புதங்களையும் நன்றி காணிக்கைகளையும் மாதா தொலைக்காட்சியில் திருப்பலியை உபயம் செய்யவும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: பங்குத்தந்தை குழந்தை இயேசு திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட் திருச்சி 621216. அலைபேசி எண் 8675953036. இன்றைய இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உபயம் செய்ய முன்வந்த பெங்களூர் திருவாளர் தாமஸ் ஏலியம்மா குடும்பத்தினருக்கு மிக்க நன்றி. குழந்தை இயேசு இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இதை போல முன்வருகின்ற குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக. குழந்தை இயேசு திருத்தல திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை காணலாம். இதை காண முடியாதவர்கள் யூடியூப் லூர்து டிவி இணைப்பில் கண்டும் பயன்பெறலாம். அனைவரும் குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவிடம் வாருங்கள், ஆசிரையும் அருளையும் அளவில்லாமல் பெற்று செல்லுங்கள் என்று மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு பெற செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையா இக்குடும்பத்தை பாதுகாத்து உமது அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு